உங்க கட்சியில பெண்களுக்கு எந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு பேரு தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க, தைரியமா தன்னை ஒரு கட்சியில இணைச்சுக்கிறாங்க, அரசியல்ல ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி எப்படி, அக்கட்சி தலைவர் அப்படி, அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி, முக்கியத்துவம் அப்படி, பாதுகாப்பு அப்படி, பங்களிப்பு அப்படி. இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்து இருக்கோம், அதே சைடு திரும்பி பாருங்க, பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்து இருக்கோம். எந்த கட்சியில பாத்திருக்கீங்க இத? பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. ஆனா உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது, தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது, முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா